டேஸ்டியான தட்டைப்பயிர் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்னு 3 நேரத்துக்கும் இந்த ஒரு குழம்பே போதும். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். 150 கிராம் ஊற வச்ச காராமணியை குக்கருக்கு மாத்திட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 3ல இருந்து 4 விசில் விட்டு இறக்கிக்கலாம். மசாலா வதக்கறதுக்காக பேன்ல 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு கை சின்ன வெங்காயம், 10-12 பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 5-6 வரமிளகா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் குருமிளகு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கு அப்புறம் 1/4 கப் அளவுக்கு தேங்காய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கி வச்சிருக்கிற மசால் பொருள் எல்லாம் மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு 2 தக்காளி பழத்தையும் சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பேன்ல ஆயில் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா 4-5 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலையும் அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா சுருள வதக்கினதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வேக வச்சிருக்கிற தட்டைப்பயிரையும் சேர்த்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து மீடியம் ஃபிளேம்லயே 10ல இருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. எண்ணெய் எல்லாம் சைட்ல செப்பரேட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் அணைச்சிட்டு நறுக்கின மல்லித்தலையை சேர்த்து சுட சப்பாத்தி, சாதம், தோசை, இட்லின்னு எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிடுங்க. செம்ம அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா